ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 வர மார்ச் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ற 10 டீம்ஸோட ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டீமா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜெனரலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் வந்து ஒரு சிங்கிள் கப் கூட அடிச்சதுல லைக் ஆர்சிபி மாதிரி தான் இவங்க. பட் ஆனா இவங்க ஒரு மாதிரியான அண்டர் டாக்ஸ் தான். நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் கப் அடிக்க முடியாதவங்க தான். பட் அப்படி இருந்தாலும் ஆர்சிபி எல்லாரும் பயங்கரமா ஓட்டுவாங்க. பட் இந்த டீமை வந்து பெருசா அதுவும் டச் பண்ண மாட்டாங்க, கலாய்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் ஐபிஎல் வருவாங்க, சைலண்டா விளையாடுவாங்க, மற்ற டீம்ஸ்க்குலாம் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சைலண்டான ஒரு டீம் தான் அது. பெருசா அளவுக்கு ஹேட்டர்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு டீம் தான் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் இத்தனை வருஷமா இருந்தும் கப் அடிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு டீம் இது ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா. மெயினா இந்த வாட்டி ஆக்ஷன்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து லைக் பிளேயர்ஸ் எல்லாம் பிட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஒரு பக்கா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸோட தான் வந்திருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி இருக்க ஸ்குவாட் உண்மையா ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்குவாட் கண்டிப்பா ஸ்ட்ரைட்டாவே செமிஃபைனல் போறதுக்கு எல்லா தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட் தான். பட் இந்த ஸ்குவாட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அது என்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மெயினா இந்த ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனரா வந்து கேஎல் ராகுலும் ஜேக் ஃப்ரேசர் மேக்கரும் தான் ஆட போறாங்க. கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்டில இருந்து இப்ப டெல்லி வந்திருக்காரு. ஸோ இந்த ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மெகா ஆக்ஷன்ல 14 கோடிக்கு வந்து டெல்லி எடுத்தாங்க. நான் அது ரொம்ப இன்னும் பெருசா ஐயா போவார் பிட் அப்படின்னு பார்த்தேன். பட் 14 கோடியில் எடுத்தாலும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பை தான் அது. ஸோ இப்போ ஓப்பனர் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலும் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர். ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் லாஸ்ட் இயரே செம்ம அடி அடிச்சாரு. கண்ணம்னான்னு காட்டுத்தனமா அடிச்சாரு. நல்லா அக்ரெசிவா பவர் பிளேல பயங்கரமா ஆடினாரு டிசிக்காக. இந்த வருஷமும் அவர் தான் ஆட போறாரு. அவரும் பக்காவா இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸ்குவாட்ல. நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர். அவரை பத்தி சொல்ல தேவையில்ல. மெயினா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்ல பெருசா ஆட மாட்டாரு. பட் பேஸ் போட்டா உடிச்சிருவாரு. கிரவுண்ட் அவுட் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். கேஎல் ராகுல் பத்தி சொல்லவே தேவையில்ல. கன்சிஸ்டன்டா ஆடுவாரு. அது போக இப்போ இந்த ஐபிஎல் நமக்கு வந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டனா அல்ல ஒரு பிளேயரா ஆட போறோம். அப்பதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் கேப்டனா இருக்க போறாரு டெல்லிக்கு. அதனால ஸோ கேஎல் ராகுல் ஒரு பிளேயரா இருந்தா எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்ம பஞ்சாப்லேயே பார்த்துருப்போம். அவர் பஞ்சாப் டீம்ல இருக்கும்போது கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் 50, 40 அப்படின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு சீசனுக்கு 600, 700 அடிப்பாரு. ரொம்ப ஹைலி டேலண்டடான ஒரு பிளேயர். பட் இந்தியன் டீம்லயும் இப்போ வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்லலாம் இருந்தாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் டீம்லயும் இருந்தாரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பட் ஆனால் இந்தியன் டீம்ல ஒரு கரெக்டான அந்த ஒரு ஓப்பனிங் பொசிஷன் அவருக்கு அந்த ஸ்லாட் கிடைக்கல பிளேயரா பிளேயிங் லெவலில். மிடில் ஆவரில் ஓவர் மிடில் ரவுண்ட் ஆடுறது தான் ரீசெண்ட் டேஸ்ல ஆடிட்டு இருக்காரு. பட் பக்காவான ஒரு ஓப்பனர். T20 எஸ்பெஷலி ஐபிஎல்ல அவ்வளோ எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நிறைய ரன்ஸும் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காருன்ற போது கேஎல் ராகுல் ஒரு பிளேயரா ஓப்பனரா வந்தாருன்னா அந்த டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். ஜேக் ஃப்ரேசர் மெக்வாக் அண்ட் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். பவர் பிளேல நிறைய ரன்ஸ் அடிச்சு எடுக்கிறது. பிளஸ் டெல்லி கிரவுண்ட்ஸ்லாம் எப்படின்றதும் நமக்கு நல்லா தெரியும். ஓரளவு கொஞ்சம் ஸ்பின்னர் ஆக்சஸ் ஆகும். பட் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேட்டிங் ட்ராக்ன்ற போது இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் பேர் நல்லா இருக்கும். அடுத்து நம்பர் 3 ஃபாப் டு பிளஸி வந்து ஆட போறாரு மிடில் ஆர்டர்ல இந்த வாட்டி. ஃபாப் டு பிளஸி லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கன்சிஸ்டன்டா லாஸ்ட் இயர் சம்திங் 500 பிளஸ் ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. எல்லா மேட்சும் ரொம்ப நல்லா கன்சிஸ்டன்டா ஆடினாரு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃபீல்டிங்லயும் சரி, பட் பேட்டிங்லயும் சரி ஒரு 42 ஏஜ் கிட்ட அவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல ஃபிட்டா இருக்காரு இப்போ நான் ஐபிஎல்ல. அவர் வந்து எல்எச்சாமி சொல்லவே தேவையில்லை. எங்க இருந்தாலும் பறந்து பறந்து கேட்ச் பிடிப்பாரு. இப்போ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல்டர் கூட. அட் தி சேம் டைம் நல்ல பேட்டர், அக்ரெசிவாவும் ஆடுவாரு. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் வந்து ஸ்மார்ட் பிக் 2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. சரியான ஒரு பிக். நான் எதிர்பார்த்தா அவர்லாம் சிஎஸ்கே எடுப்பாங்க, இல்லை மற்ற ஏதாவது ஒரு டீம் பிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிட்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அவரை கொத்திட்டு போயிட்டாங்க. ஒரு செம ஸ்மார்ட்டான ஒரு பை. நம்பர் 3 ஒரு ஆப்டான ஒரு பேட்ஸ்மேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரும் அந்த பேட்டிங் ஆர்டருக்கு ஒரு நல்ல ஒரு வலு சேர்ப்பாரு. அதே மாதிரி நம்பர் 4 வந்து அஷ்டோஷ் சர்மா ஆட போறாரு. அஷ்டோஷ் சர்மா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல பஞ்சாப்காக ஆடி இருந்தாரு. நல்ல ஒரு யங்ஸ்டர், செம ஒரு ஹார்ட் ஹிட்டரும் கூட, பிளஸ் வந்து ஃபினிஷரும் கூட சொல்லலாம். லாஸ்ட் இயர்லாம் 2-3 மேட்ச் பஞ்சாப்காக சிங்கிள் ஹேண்டடா இவரு சஷாந்த் சிங் 2 பேர் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் ரீடைன் பண்ணுவாங்க, சஷாந்த் சிங் மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு இவரை வெளியே விட்டாங்க. ஆனால் ஹைலி டேலண்டட் நல்ல ஒரு யங்ஸ்டரும் கூடன்ற போது அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல இன்னும் கொஞ்சம் வலு சேர்ப்பாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர்னால ஒரு ஹிட்டர் இந்த டீம்ல இருக்காரு மிடில் ஆர்டர்ல அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அந்த டீமோட பேலன்ஸ், பேட்டிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. அது அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனும் பண்ணுவார் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் சீசனே சம்திங் 350 பிளஸ் ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் சீசன் நல்ல ஓரளவு வந்து கன்சிஸ்டன்டா ஆடி இருந்தாரு. ஒரு டெபியூ சீசன்லேயே இவ்வளவு ரன்ஸ் அடிக்கிறதுன்றதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா இந்த வருஷமும் ரொம்ப கன்சிஸ்டன்டா டெல்லிக்காக அடிப்பாருன்றது நம்பலாம். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அவர். அது மாதிரி நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் கூட, நல்ல ஒரு யங்ஸ்டர். ரொம்ப 23 வயசு தான் ஆகுது சம்திங். ஸோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. கன்சிஸ்டன்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அடிச்சிட்டு இருக்காரு ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. அது மாதிரி T20 பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு அக்ரெசிவ் மோட்ல அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அந்த மிடில் ஆர்டர் நல்ல ஒரு ஆப்டான ஒரு பிளேயரா இருப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இவரும் எனி டைம் வந்து கீரை மாத்தி ஷிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாப் 5 வைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ்டான பேட்டிங் ஸ்குவாடா தான் இருக்கு. இப்போ வந்து லோயர் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
அபிஷேக் போரல் இருக்காரு, நல்ல ஒரு யங்ஸ்டர். இப்போ ரீசெண்டாக 2 to 3 இயர்ஸ் முன்னாடி தான் அவர் வந்து டெல்லிக்குள்ளேயே அவர் வந்து கேப் ஆகி உள்ள பிளேயர் ஆடிட்டு இருக்காரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ். அது முன்னாடி பெஞ்சில் தான் உட்காந்துருந்தாரு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆடிட்டிங் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு 21-22 வயசு தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல நல்ல எனர்ஜெட்டிக் விக்கெட் கீப்பர். அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸுமே பயங்கரமாக இருக்குன்றதுனால மேபி இந்த டீமில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணலாம், அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி அபிஷேக் போரல் தான் கீப்பிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா அந்த ஒரு ஃபினிஷர் ரோலாக நல்லா பண்ணி கொடுப்பாரு. இவரும் ஒரு அக்ரெசிவான ஆடிட்டிங் பேட்ஸ்மேன்ன்ற போது அந்த ஒரு லோயர் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அபிஷேக் போரல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கிரவுண்ட்ஸ்லாம் எப்படின்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் அங்கே நல்லா ஆடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்றதுனால அந்த கிரவுண்ட்ஸ்லாம் ஸோ ஹோம் கண்டிஷன்ஸ்க்கும் நல்லா ஆடுவார் அவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு நல்ல ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் இங்க இன்னொரு 3 இயர்ஸ் க்ரோத் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த டெல்லி ஃப்ரான்ச்சைஸில் ரொம்ப வருஷமா ஒரு ஆடலாம், நல்ல இதுலேருந்து க்ரோ ஆகலாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சமீர் ரிஸ்வி, அவர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு யங் பேட்ஸ்மேன். ரொம்ப ஹை ஹோப் வச்சிருந்தாங்க அவருக்கு வந்து சிஎஸ்கேல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்கா கூட அவர் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே ஒரு 2 இயர்ஸ் பேக். பட் அவர் ஒரு நாளாக சும்மாவே பெஞ்சிலே உட்கார வச்சு சும்மா 1-2 மேட்ச் மட்டும் சான்ஸ் கொடுத்து, அதுவும் கீழே லோவர் டவுன் ஆர்டரில் அவரை இறக்கி விட்டு அவர் எதுவும் பெருசாக கொடுத்த சான்சஸ்லேயும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணோம். கொஞ்சம் மேட்ச் தான் கொடுத்தாங்க, அதுலேயுமே அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவரோட டேலண்ட் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சு போச்சு. பட் அந்த டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் அவரோட மேட்சஸ்லாம் ஒரு காலத்தில் அவர் சிஎஸ்கே எடுக்கும்போது நம்ம யூடியூப்ல பார்த்த வீடியோஸ் அப்படி இருக்கும், நல்ல ஒரு ஹிட்டர் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அவர் இந்த டைம் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்து போச்சு இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால வந்து ஒரு ஃபினிஷராக இந்த வாட்டி ஒரு ஃபினிஷராக தான் ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்பர் 7ல் வந்து ஒரு ஃபினிஷராக அவர் ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அவர் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கூட, ப்ளஸ் வந்து அவரோட ஃபினிஷிங் ரோலை இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். மோஸ்ட்டாக அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் ஃபினிஷராக தான் அவர் இறக்குவாங்க. அப்படி இல்லை இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் 4 அஸ்டோஷ் சர்மா ஆடுறாரு பார்த்தீங்களா. அஸ்டோஷ் சர்மா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், ப்ளஸ் அந்த ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுறவர். அவரை கூட நம்பர் 7 கொண்டு வந்து விட்டுட்டு சமீர் ரிஸ்வி நம்பர் 4 ஆட விட்டா கொஞ்சம் பால்ஸ் கிடைக்கும், நின்று ஆடுவார் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்கலாம் சமீர் ரிஸ்விக்கு. ஸோ இவங்க 2 பேரில் யார் வேணாலும் மோஸ்ட்டாக ஷஃபிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 7 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன் மாதிரி இருக்குது. கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளேஸஸ் தவிர மிச்சம் எல்லாமே நல்ல யங்ஸ்டர்ஸ். ஸோ கேஎல் ராகுலும் ஓரளவு வந்து நல்ல இப்போ இருக்கக்கூடிய அவரும் யங்ஸ்டர் தான். பட் சொல்கிறேன் சீனியரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேஸஸ் தான் அந்த பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சீனியர் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரும் பயங்கரமான கீரை மாற்றி ஆகக்கூடிய ஒரு பிளேயர்ன்ற போது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கண்டிஷன்லையும் ஆட முடியும், அவே கண்டிஷன்லையும் நிறைய ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்லையும் அவங்களால ஆட முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஸ்பின் நல்லா ஆடுவார், டூ பிளஸஸ் ஸ்பின் நல்லா ஆடுவார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டோஷ் சர்மா ஸ்பின் நல்லா ஆடுவார். அதே மாதிரி பிளேயிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வியும் ஸ்பின் நல்லா ஆடுவார்ன்ற போது பார்த்தீங்கன்னா இந்த 4 பேட்ஸ்மேன்ஸும் நல்லா ஸ்பின் ஆடுவாங்கன்ற போது ஓரளவு அந்த டாப் 7 ஒரு 4 ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அதே கண்டிஷன்ஸ்லேயும் மேட்ச் வின் பண்ண முடியும். அதனால வந்து பேட்டிங்கோட நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. இப்போ இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஓமன் அவே கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8ல் நம்ம பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல். அவருக்கு வந்து பவுலர் கூட கிடையாது, ஆல்ரவுண்டர். ப்ளஸ் இந்தியன் டீமுக்கு மெயின் பேட்டராகவும் பார்ட் டைம் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. போலிங்கும் கன்சிஸ்டண்டாக போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்லவே தேவையில்ல. பேட்டிங் மெயினாக ரொம்ப கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு, அக்ரெசிவாக ஆடுறாருன்ற போது அவருக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. நம்பர் 8ல் அக்ஷர் பட்டேல் வராருன்னா என்ன மாதிரியான ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் பாருங்க இந்த வாட்டி ஈஸி. அதனால அக்ஷர் பட்டேல் அதுவும் இந்த வாட்டி வந்து இன்னொரு ஒரு புது பொறுப்போட கேப்டனாக வேற வராரு. அவருக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய டீமும் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணதில்லை. கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப் வேணாம்னு சொன்னனால அந்த கேப்டன்ஷிப் இப்போ இவருக்கு போகுது அந்த ஆஃபர். மோஸ்ட்டாக இவர் தான் கேப்டன் பண்ண போறாரு. பார்ப்போம் எப்படி இந்த டீமை வழிநடத்தி கொண்டு போறான்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய நல்ல பிளேயர்ஸ்லாம் இந்த டீமை கேப்டன்ஷிப் பண்ணி உங்களால் ஒரு கப் அடிக்க வைக்க முடியல. பார்ப்போம் இந்த வாட்டி அக்ஷர் பட்டேல் இருக்கக்கூடிய லக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 9 மாசத்துல 2 ஐசிசி டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்காக. ஒன்று T20 வேர்ல்ட் கப், இன்னொன்று இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ லாஸ்ட் வீக் முடிஞ்ச ஓடிஐ ஃபார்மேட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பேட்ஸ்மேன், ப்ளஸ் நல்ல ஹைலி டேலண்டடான பேட்ஸ்மேன் கம் ஒரு ஆண்டியான விக்கெட் டேக்கர் பவுலர் வேறு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கா ஆல்ரவுண்டர், ப்ளஸ் இவரோட கேப்டன்சி எப்படி இந்த வருஷம் இருக்குன்றது தான் நான் மெயினாக பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல தேவை, கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அவர் எவ்ரி இயர் அதான் பண்ணிட்டு வராரு கன்சிஸ்டண்டாக. அவரோட கேப்டன்சியை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட்டிங், இந்த டீம் எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் நம்பர் 9 ஒரு செம்ம ஸ்மார்ட்டான ஒரு பிக்கு. இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடிக்கு இன்னும் ஒரு பிட் பண்ணி எடுத்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கேகேஆர்ல ஆடிருந்தாரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கை பற்றி சொல்லவே தேவை, ஒரு மாதிரி லக்கி பவுலர், ப்ளஸ் ரொம்ப முக்கியமான மேட்சஸில் விக்கெட் டேக்கராக இருப்பார் பவர் பிளேல. ரொம்ப அந்த ஒரு ஷார்ட் லென்த் பால் ஆகட்டும், பவுன்ஸாக இருக்கட்டும் செம்மையாக போடுவாங்க. ஏன்னா யார்கர் இதெல்லாம் பயங்கரமாக போடுவார். ஆனால் அவர் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன், அவர் அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு போயிடுவார். பட் இந்த வாட்டி கொஞ்சம் இன்ஜுரியாக இருந்ததுனால தான் அவரால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட முடியல. பட் ஆனால் இப்போ ஐபிஎல் ஆட வருவார், ஃபிட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா எவ்வளோ மேட்சஸ் ஆடுவார்ன்றது. பட் ஆனால் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் வேறு. பார்ப்போம் அந்த கண்டிஷன்ஸ்க்கு எப்படி, டெல்லி கண்டிஷன்ஸ்க்கு எப்படி ஆடுறான்னு. கொஞ்சம் ரன்ஸ் வாரி கொடுத்தாலும் அடுத்த 2-3 மேட்சஸ்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாருன்ற மாதிரி. இவரெல்லாம் ஃபுல் ஃபார்ம்ல ஆடினார்னா, இப்போ எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்டா ஆடினார்னா கண்டிப்பாக டெல்லி டிராஃபியை தூக்க வாய்ப்பு இருக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு பவுலர். மெயினாக கன்சிஸ்டன்சி இவருக்கு முக்கியம். அது T20 ஃபார்மேட்க்கு அந்த லைனல் லென்த் வரதுக்கு. ஏன்னா
டெஸ்ட் ஃபார்மேட் ODI ஃபார்மேட்லாம் வேற லெவல் பவுலர். பட் T20 பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கன்சிஸ்டன்ட்டா ஆடணும்னா கண்டிப்பா அவர் எப்படி வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்து அந்த மாதிரி ஆட போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். அதனால மிச்சர் ஸ்டாக் ஒரு சரியான ஒரு பை நம்பர் 9. அது மாதிரி நம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் இப்போ வந்து மாடர்ன் டேஸ் bowling லெஜெண்ட்னு சொல்லலாம். அஸ்வினுக்கு அடுத்து இந்தியன் டீம்ல ஒரு சரியான ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஃபிஸ்ட் ஸ்பின்னர் கூட. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கர் இவருமே கொஞ்சம் ரன்ஸ் ஒரு சில மேட்சஸ்ல வந்து ரன் வாரி வழங்கிடுவார். ஏன்னா அந்த இடத்துல டியூ வருதா இருக்கட்டும், பட் ரொம்ப ஒரு பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரன்ஸை வாரி வழங்கிடுவார். மிச்ச இடத்துல வந்து ரன்ஸ் அதிகமாக கன்டைன் பண்ணுவார், ரொம்ப வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். மெயினாக இந்த மாதிரி டெல்லி மாதிரி கிரவுண்ட்ஸ், அந்த NSG மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் விக்கெட் டேக்கராகவே இருப்பார். 3-4 விக்கெட் கொத்தா எடுப்பார். அட் த சேம் டைம் வந்து ஒரு மெயின் விக்கெட் டேக்கிங் போலன்றதுனால சில டைம் ரன்ஸ் கண்டெய்னும் பண்ண முடியும் அவரால் சுச்சுவேஷன் தான். ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பேற்பட்ட கண்டிஷனாக இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போலிங் போட முடியுன்றதுனால குல்தீப் யாதவும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு அசட்டாக இருப்பார் இந்த டீமுக்கு. அதே மாதிரி நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கராசன் நடராஜன் ஆட போறாரு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாரு, நல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. யார்கார் மண்ணுன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டிலேருந்து சேலத்துலேருந்து போயிட்டு. ஸோ யார்கர்ஸாக போட்டு பவர் பிளேவாக இருக்கட்டும், டெத் ஓவர்ஸில் மெயினாக வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு. சில டைம் ரொம்ப அடியும் வாங்குவார் பேஸ்ட் ஆன் பேட்டிங் கண்டிஷன்ஸ், அவரோட அந்த ஒரு டேனே சொல்லலாம். அதனால லைனல் செம்மையாக போடுவார், சூப்பர் போலர். கொஞ்சம் அப்பப்போ இன்ஜுரி ஆனால் தான் அவரால் இந்தியன் டீமுக்கும் சான்ஸ் கிடைக்கல. இப்போ சன்ரைசர்ஸ் விட்டு அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டெல்லி எடுத்திருக்காங்க. ஒரு செம ஸ்மார்ட் பிக்கு. இவரையுமே சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் எடுக்க முடியல. பட் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை நாள் சவுத் இந்தியன் டீமில் ஆடிந்தார், இப்போ ஒரு நார்த் இந்தியன் டீமில் ஆட போகிறார். பார்ப்போம். நிறைய தமிழியன்ஸ் வேற நார்த் இந்தியன் IPL டீமில் தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் தங்கராசன் நடராசன் ஒரு வேல்யூவான ஒரு இதுவாக இருப்பார். ஏன்னா வந்து மெயினாக டெல்லி கிரவுண்ட்ஸ்லாம் மெயினாக அவங்க ஹோம் மேட்சஸ் அந்த ஒரு 7 மேட்ச் ஆடும்போது இவரோட போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து நல்ல பேஸ் போலிங் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால தங்கராஜன் நடராஜன் ஒரு பக்காவான ஒரு பிக்காங்க. அதே மாதிரி நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பாக்ட் பிளேயராக, அந்த 12th பிளேயராக முகேஷ் குமார் வருவார். அவரும் வந்து நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர், அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டண்டாக எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய ஒரு போலர். நிறைய அந்த போலிங்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் போடுவார். ரொம்ப ஸ்லோ மீடியம் பவுன்ஸ், அது மாதிரி வந்து ஸ்விங் போலிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போடுவார். நல்ல ஒரு இந்தியன் T20 டீம்லேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு இப்போ ரீசெண்ட் டேஸில். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் ரொம்ப ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு T20 போலர்ன்றதுனால அவர் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயராக வந்து அந்த ஒரு 4 ஓவரில் கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படின்றது நம்பலாம். ஸோ இந்த ஸ்குவாடே வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டான ஒரு ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு செமிஃபைனல் போகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை கரெக்டாக வழி நடத்த ஒரு கேப்டன் பக்காவாக தேவை. அது இந்த வாட்டி அக்ஷர் பட்டேல் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. எப்படி அவர் கேப்டன்சி பண்ணுறாரு, ஸோ அந்த டீம் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் மென்டார்ஷிப் பண்ணுதுன்றதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்விக் கூட ஒரு பேக்கப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்கப் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயரும் இருக்காரு. அவரும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர். கருண் நாயர் பற்றி சொல்லவே ரொம்ப ஒரு பழைய கை அவர் IPL. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கராசன் நடராசனுக்கும் ஒரு பேக்கப் இருக்குது. ஏன்னா அவர் எப்போ இன்ஜுரி ஆகாதுன்னு சொல்ல முடியாது, அவரும் ஒரு இன்ஜுரி ப்ரோ தான். அவருக்கு தர்ஷன் நலகண்டேன்ற ஒரு ரைட் ஆர்ம் பேஸ் பவுலராக இருக்காரு. அவரும் நல்ல ஒரு டொமஸ்டிக் சர்க்யூட்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து இப்போ ரீசெண்ட் ரஞ்சி டிராஃபிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முகேஷ் குமாருக்கு ஒரு பேக்கப் இருக்கு. மோகித் சர்மா இருக்காரு. மோகித் சர்மா பற்றி சொல்ல தேவையில்ல, IPL லெஜெண்ட்ஸ் எக்கச்சக்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கொத்தா விக்கெட் எடுப்பாரு. ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்லோ பால் போட்டு டக்குன்னு தூக்குவார். மெயினாக வந்து நிறைய வந்து ஓவர்ஸ் கண்டெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு போலர். சில டைம் ஓவர் அடி வாங்கினா 60 வரையும் அடி வாங்குவார். ஏன்னா அவர் லாஸ்ட் இயர்லாம் GTல இருக்கும், அவரை போட்டு உரிச்சு எடுத்தாங்க அப்போனன்ட் டீம்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது இதுலேயும் அவர் பேக்கப்பாக தான் இருப்பார். ஸோ பெச்சில் தான் மோஸ்ட்டாக இருப்பார். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஸோ இந்த டீம் மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்திங் ஏதாவது மென்டாராக வந்து இவர் யமன் பதானி போக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கோச்சாக இருந்திருக்காரு தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல, TNPL. ஸோ சென்னையை ஒரு 4 டைட்டில் அடிக்க வச்சிருக்காரு. அப்படி சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட மென்டார்ஷிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மெயினாக அந்த கேப்டன்சி இருக்கட்டும், எப்படி இந்த டீமை வழிநடத்தி பக்காவாக வின் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இந்த IPL. மெயினாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்ராக், அதே மாதிரி அஷ்டோஷ் சர்மா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அபிஷேக் போரன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சமீர் ரிஸ்வி, நிறைய ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் கலந்த ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க இந்த டீம்லன்ற போது கண்டிப்பாக ப்ளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான KL ராகுல் அண்ட் ஃபாப்டு பிளஸஸ் இருக்கும்போது போலிங்லேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் இருக்காங்கன்றதுனால ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்குவாடாக தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த ஸ்குவாட், இந்த டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் IPL ஒரு பிளேயிங் 11 இந்த ஒரு செமிஃபைனல் போகிறதுக்கு, பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு 85% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு டீமாக தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இந்த சீசன் அவங்க வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்கன்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 years பேக் தான் வந்து அவங்க வந்து இந்த டெபியூட்டட் சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண 2 சீசன்ஸில் வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஸ்டார்டிங். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான அந்த ஒரு டீம் காம்பினேஷன்ஸோட ப்ளஸ் ஒரு நல்ல கேப்டனோட வந்து அந்த டீம் எல்லா பிளேயர்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணனால தான் அந்த அளவுக்கு அவங்களால
அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் செமிஃபைனல் வர முடிஞ்சது, செகண்ட் சீசன்லேயும் செமிஃபைனல் வர முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் அவங்க. மெயினாக லக்னோ சூப்பர் கிங்ஸ். அப்படி இருக்கும் இந்த வாட்டி அவங்க ஸ்குவாட் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடான விஷயங்கள் இருந்தது அவங்க ஸ்குவாடு. ஏன்னா அவங்க ஐபிஎல்ல அந்த ஒரு ஆக்ஷன்ல எடுக்கும் போதே எனக்கு என்னன்னா இப்படிலாம் ஸ்குவாட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிட்டைன் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் முன்னாடி அவங்க ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸே எனக்கு வந்து பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். மெயினாக இப்போ அவங்களோட பிளேயிங் லானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக வந்து ஓப்பனர் ஷார்டேஜாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு போய் எடுத்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு டீம்ல என்னென்ன பேசஸ் கவர் ஆகணும், என்னென்ன ஸ்லாட்ஸ் ஃபில் ஆகணுன்ற அளவுக்கு ஒரு காமனாக ஒரு கிரிக்கெட் ஃபேன் எல்லாராலையும் யோசிக்க முடியும். ஒரு ஆக்ஷன் டேபிள் ஒரு கிரிக்கெட் ஃபேன் உட்கார ஒரு நல்ல டீம் எடுத்துட்டு வருவோம். ஒரு ஆக்ஷன் குள்ள போயிட்டு இவங்க இவ்வளோ மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு பிளேயிங் லெவலுக்கு என்ன மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எடுக்கணும், ஒரு பிளான் இல்லாமல் உள்ள ஆக்ஷன் குள்ள போய் எதுவும் ரேண்டமாக போய் எடுத்த மாதிரி இருக்கு. அவங்க எந்த இதுல இருந்து எடுத்தாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால பார்த்தீங்கன்னா பெருசாக ஓப்பனர்ஸே உங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்ல போனீங்கன்னா 2 ஓப்பனர்ஸ் தான் இப்போதைக்கு அவங்க ஓப்பனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஈடன் மார்க்கம், அவர் பண்ணுவார் T20ல ஓப்பனர். பட் அவரும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் தான். பட் இந்த வாட்டி அவர் வேற ஆப்ஷன் இல்லை. அவர் தான் லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு ஓப்பனிங்கும் பண்ணி ஆகணும். அவரு யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், அவர் மோஸ்ட்டாக எப்போவா தான் இந்த மாதிரியான ஒரு செகண்ட் கியரில் போயிட்டு அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், இல்லைனா ஒரு மாதிரி வந்து ஸ்லோவாக ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி அவர் கூட ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர் இருக்காரு. அதே சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர சவுத் ஆஃப்ரிக்கா டொமஸ்டிக் லீக்ஸாக இருக்கட்டும், டர்பன் சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும். ஏன்னா அங்கே வந்து இந்த IL T20லையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதே ஃப்ரான்ச்சைஸ்க்கு துபாய் லீக்ல ப்ளஸ் நிறைய டொமஸ்டிக் லீக்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. சவுத் ஆஃப்ரிக்கன் டொமஸ்டிக் லீக்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸி செம பிளேயர். நான் ரீசெண்டாக அவரோட மேட்சஸ்லாம் நிறைய பார்த்தேன், நிறைய ஹைலைட்ஸ்லாம் அவரோட பேட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவ்வளோ அக்ரெசிவாக ஆடுறாரு, ரொம்ப ஸ்டைலிஷ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் வேறு, ஒரு ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பருக்கு வந்து ஒரு ஆப்ஷனாகவும் அவர் இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராக இருக்காருன்னும் போது இவர் ஒரு ஆப்ஷனாகவும் இருப்பார். பார்ப்போம் இந்த சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஐபிஎல்லையும் இந்தியன் கண்டிஷன்ஸ்லையும் பெருசாக நான் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்லை. பட் இங்கே பார்ப்போம் எப்படி இந்த வருஷம் ஐபிஎல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த பிளேயர் வாட்ச் அவுட் ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸி நான் சொல்லுவேன். லக்னோ சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்பர் 3ல ரிஷப் பண்ட் ஆட போகிறார். ரிஷப் பண்ட் சொல்லவே தேவையில்லை, செம ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர். நான் நம்பர் 3 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல பொசிஷன். கன்சிஸ்டன்டா ஐபிஎல் ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இன்டர்நேஷனல் டீம்ஸ்லாம் அந்த ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றதுலாம் அடுத்த ஆப்ஷன். பட் நம்ம ஐபிஎல் குள்ளன்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சீசன் ஒரு 400+ ரன் சாலிடா ஒரு ஆள் அடிக்க முடியும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு மாதிரி வந்து ஸ்லோவாகவும் ஆடி அந்த ஒரு ஆங்கர் இன்னிங்ஸாக அதுக்கப்புறம் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரொம்ப வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசி ஆடி இருந்தாரு. இப்போ லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்காரு. பார்ப்போம் இவரை எப்படி யூஸ் பண்றாங்கன்றது. பிளஸ் மெயினாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி இவர் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இவர் கேப்டனா இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீம்ல யார் எக்ஸாக்ட் கேப்டன்றது எனக்கு தெரியல. ரிஷப் பண்டா, நிக்கோலஸ் பூரன். மோஸ்ட்டாக நிக்கோலஸ் பூரன் தான் கேப்டனா இருக்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்றது மாதிரி ஒரு பிளேயரா இருந்தாருன்னா அந்த ஒரு கேப்டன்சி பர்டன் இல்லாமல் இன்னும் சூப்பராக ஆடினாருன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல ஸோ இவங்களால பேட்டிங் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. அதே மாதிரி நம்பர் 4ல நிக்கோலஸ் பூரன். இவரும் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பரும் கூட ஒரு நல்ல டீசெண்டான விக்கெட் கீப்பர். இப்போ ரீசெண்டாக குளோபல் லீக்ஸ்ல எல்லாமே வந்து கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க வெஸ்ட் இண்டீஸ்க்காகவும் நல்லா ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு. லெஃப்ட் ஆன் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். முன்னாடி சன்ரைசர்ஸ் ஆடிருக்காரு. நிறைய டீம்ஸ் ஆடி மாறி தான் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு லக்னோ சூப்பர் கிங்ஸ்ல லாஸ்ட் ஒரு 2 வருஷமா இருக்காரு. ஸோ நல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தான் ஆடுவார். ஆனால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுப்பாரு டீம். பட் இப்படி இருக்க பிளேயரே கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா இன்னும் இந்த ஸ்குவாடுக்கும் சரி, இந்த ஒரு பேட்டிங் ஆர்டருக்கும் சரி, இன்னும் பயங்கரமான ஸ்கோர்ஸ் ஒரு மேட்ச் 200+ சாலிட் அடிக்க முடியும் இவர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா. அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் பேட்டர். பார்ப்போம் நிக்கோலஸ் பூரன் எப்படி இந்த வாட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வேறு 21 crores கிட்ட கொடுத்து அவர் வந்து ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி. அப்போ மோஸ்டா இவர் தான் கேப்டன்சியும் பண்ண போறது. இவர் மேல அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவர் கண்டிப்பா ஃபார்ம்ல இருந்து எல்லா மேட்சுமே கொஞ்சம் அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்டா ஆடிதாங்கன்னா 1-2 மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆனா கூட மற்ற மேட்சஸ்ல கொஞ்சம் அப்படியே ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் அவரால் அந்த ஒரு ஃபார்ம் குள்ள வர முடியும். அது மாதிரி நம்பர் 5 டேவிட் மில்லர். இவரும் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன். மெயினாக 2 கீர்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸ்லோவா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார். அட் த சேம் டைம் ஸோ ஃபினிஷிங் லெவலில் வேற லெவல் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர். இப்போ கூட ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செமிஃபைனல்ஸ்ல தோத்தாங்க. ஸோ அந்த டீம்ல அவர் மட்டும் ஒரு பக்கம் என்ன அடிச்சிருந்தாரு அவர். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டர் அவர். ப்ளஸ் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அவரும் ரீசெண்டாக ஐபிஎல்ல அவருக்கு பெருசாக அந்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் இல்லை அவருக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடினாருன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதானி நல்ல ஒரு யங்ஸ்டர் அந்த ஒரு யங்ஸ்டர் ஆடிட்டிங் பேட்ஸ்மேனு. அப்படி இருக்கும்போது ஸோ இவருக்கு வந்து பெருசாக சான்சஸ் அதிகமாக கிடைக்கல. அப்பப்போ தான் சான்சஸ் கிடைச்சது. லக்னோ சூப்பர் கிங்ஸ்ல லாஸ்ட் 2 வருஷமா அவர் இருந்துட்டு தான் வராரு. இவரு இப்போ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி தான் எடுத்தாங்க ஆல்ரெடி ஐபிஎல் ஆக்ஷன். 4 கோடி ரூபா கொடுத்து அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பை. இப்படி டொமஸ்டிக் சீசன்ஸ்லாம் ஒரு ஷேன் தக்காலி டிராஃபிலாம் நல்லா தான் ஆடினார். அப்படி இருக்கும்போது
கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்ம்ல ஆடினாருன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் லெவல் நல்லா பண்ணுவார். கொஞ்சம் அக்ரெசிவ் பேட்டர், ஒரு 10 பால் 20 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால அவரோட அந்த சின்ன சின்ன ரன்ஸ் கூட அந்த டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால அவரோட பொசிஷன் அதுதான்ற மாதிரி அவர் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினாருன்னா செம்ம பேட்டரா ஆடலாம். அதே மாதிரி நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். இவரும் வந்து ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் கம் லெக் பிரேக் பவுலர், பார்ட் டைம் பவுலர் தான். அவரு சும்மா 2 ஓவர் போடுவார் அப்பப்போ, மிச்ச பவுலர்ஸ் யாராவது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது மாதிரி நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன், ஆண்டியான ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 7க்கு. அது மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி சேம் டைம் நல்லா அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ். ஏன்னா சன்ரைசர்ஸ்க்காக ஒரு 2-3 இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. இவருக்கும் பெரிய வாய்ப்புகள் அதிகமாக சன்ரைசர்ஸ் கிடைக்கல. அப்பப்போ பெஞ்சில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் ஆனாரு. இப்போ இந்த டீமுக்கு லக்னோ சூப்பர் கிங்ஸ் வந்து அப்துல் சமாத் எப்படி யூஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும். ரொம்ப ஒரு ஹைலி டேலண்டடான யங் பிளேயர் பிளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளேயர். இவரும் டொமஸ்டிக்ல இவரோட மேட்சஸ்லாம் நிறைய ஹைலைட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த பிரமாதமாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர். இவருக்கான கரெக்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல எனக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் அவர் இருக்கு. ஏன்னா அவர் பிளேயிங் லெவலில் வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 99.9% இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் கிடைச்ச வாய்ப்பு இந்த சீசன்ல அவர் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் இன்னும் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். அதே மாதிரி நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஷாபாஸ் அகமத். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஐபிஎல் ஆல்ரவுண்டர் அவர். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அதே மாதிரி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கண்டிப்பாக வந்து பேட்டிங்கும் ஒரு நல்ல நீட்டான ரன்ஸ் அடிப்பார், கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிப்பார். அட் சேம் டைம் வந்து போலிங்கும் வந்து நல்ல ஒரு ஹேண்டியான ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர். எப்படி அந்த டிசிக்கு அக்ஷர் பட்டேல் மாதிரி இந்த டீமுக்கு இவர் அந்த மாதிரி அவங்க சிமிலர் டைப் ஆஃப் ஒரு பேட்ஸ்மேன் தான். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு வரோம் அவர் பேட்டிங்கையும் அவரோட போலிங்கையும். நல்லா வந்து கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸும் எடுப்பார். அட் சேம் டைம் பேட்டிங் நல்லா கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிப்பாருன்ற போது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பை. ஸோ நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கு. அட் சேம் டைம் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், ஒரு லெக் பிரேக் பவுலர், விக்கெட் டேக்கரும் கூட. இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி T20 இன்டர்நேஷனல் இந்தியன் டீம்ல வந்து அவர் வந்து ஸோ நம்பர் 1 அந்த ரேங்கிங்ல அவர் இருந்திருக்காருன்ற போது இப்போ ரீசெண்டாக T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லாம் அவர் பெருசாக அமையல, பயங்கரமாக அடி வாங்கினாரு. பட் இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர். ஒரு 30-40 ரன் கொடுத்தா கூட 2 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டு போய் அது முக்கியமான பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட் எடுப்பாருன்ற போது ஸோ விக்கெட் டேக்கருக்காகவே இவரே வந்து ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 கோடிக்கு ஏதோ சம்திங் ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுவே ஒரு ஹையஸ்ட் காஸ்ட் எல்லாம் இருந்தீங்கன்னா ஆக்ஷன் விட்டா கூட 14 கோடி போயிருப்பாரான்றது எனக்கு தெரியல. பட் இதுவும் ஒரு பெரிய யூஸ் மணி தான் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய பிரைஸ் டேக் தான் வச்சிருக்காங்க. அப்போ ரவி பிஷ்னாய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி வந்து நம்பர் 10 ஆவேஷ் கான் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து 2 விதமான மோட்ல ஆடுவார். எப்போவாவது ஒரு வாட்டி அதிசயமா வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு ஒரு 3-4 விக்கெட் எடுப்பாரு. ஒரு 4 ஓவரில் 25 ரன் கொடுப்பாரு. நல்ல பெர்ஃபார்மரா இருந்தால் நீ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்க மாட்டாரு. இப்போ பேட்டிங்ல ஒரு ரன் 2 ரன் அடிச்சு பேட்டை தூக்கி போட்டு போயிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய பிரைஸ் டேக்ல தான் அவரே தருது 8 கோடி ஏதோ சம்திங் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து விக்கெட் டேக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக தான். ஏன்னா இவரும் ஷர்துல் தாக்கூர் டைப் ஆஃப் லாட் தாக்கூர் டைப் ஆஃப் ஒரு பவுலர் தான். திடீர்னு ஒரு நாள் வந்து 4 ஓவரில் 20 ரன் கொடுத்து 4 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பாரு. சில நாள் வந்து 4 ஓவரில் 60 ரன் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். இது எப்படி வேணாலும் மாறி மாறி போடக்கூடிய ஒரு பவுலர். பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபார்ம்ல லைன் நல்லா போட்டாருன்னா வேற லெவல் பவுலரா இருக்கலாம். அப்போ இந்த சீசன் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு? ஏன்னா இவரை பொறுத்து கொஞ்சம் யூஸ்வலா சொல்லணும்னா ஃப்ராங்கா அவர் வந்து ஒரு 4 மேட்சுக்கு ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ற பவுலர். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு 3 மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்மே பண்ணுவார். நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது. பட் இந்த வாட்டி அவர் நல்லா கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா எங்களோட பவுலிங் யூனிட்டுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நல்ல ஐபிஎல் பொறுத்த பவுலர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ன்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு விக்கெட் டேக்கர்ன்றதுனால இந்த டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் டீம்ல டெஸ்ட் டீம்லாம் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்லா வாய்ப்புகள் கிடைச்சது. ஐபிஎல் இருந்தால் அவருக்கு அதுவும் வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. ஏன்னா அவர் வந்து மெயினாக ஆர்சிபி ஆட்டு அப்புறம் தான் இந்தியன் டெஸ்ட் டீமுக்குள்ள போனார். அவருக்கு இன்னும் இந்தியன் ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவருக்கு இன்னும் கேப் கிடைக்கல. பட் டெஸ்ட் கேப் கிடைச்சி நிறைய டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆடிருக்காரு. நான் அவரோட போலிங்க நிறைய மேட்சஸ் நான் ஸ்டேடியம்லேயே பார்த்துருக்கேன் டெஸ்ட் மேட்சஸ். அப்படி இருக்கும்போது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பவுலர் கம் விக்கெட் டேக்கர் கூட நல்ல எக்கனாமிக்லாவும் போடுவார். சில டைம் ரொம்ப ஒரு மோசமான பேட்டிங் பேச்சா இருந்தால் எப்பேற்பட்ட நல்ல பவுலர் இருந்தாலும் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து நல்ல எக்கனாமிக்ல போடக்கூடிய ஒரு பவுலர்ன்ற போது ரைட் ஆம் பேஸ் பவுலர்ன்ற போது இவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அந்த டீம்ல. அதே மாதிரி நம்பர் 12 வந்து இம்பாக்ட் பிளேயராக மொய்சின் ஆடுவார், லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர். இப்போ நமக்கு மாயக்குமார் யாதவ் இல்லை, அவருக்கு இன்ஜுரி. அவ்வளோ 14 கோடி கொடுத்து அவரே ரிட்டைன் பண்ணாங்க. என்னடா நீங்கள் ரிட்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோக்கு அவ்வளோ காசை தூக்கி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சார் பென் ஸ்டோக்ஸ்லாம் இன்ஜுரி ப்ரோனா வந்து அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே சிஎஸ்கே. அதே மாதிரி தான் இவரும் அடிக்கடி இன்ஜுரி ப்ரோன் இவர். பட் ஆனால் இவரோட இன்ஜுரி ப்ரோன்றது ஐபிஎல் பார்க்குற எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் எந்த நம்பிக்கையில் இந்த டீம் இவ்வளோ காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி லாயல்ட்டிக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு யங் பிளேயர் மேலே இவ்வளோ லாயல்ட்டி வச்சு. ஏன்னா அவரே 2 மேட்ச் 3 மேட்ச் தான் ஆடுறாரு ஒரு சீசனுக்கு. காலை பிடிச்சிட்டு இன்ஜுரின்னு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவரை நம்பி எப்படி இவ்வளோ பேர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அவர் ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இவர் மோஸ்ட் ஆஃப் பேக்கப்பாக தான் இருப்பார் மொய்சின் கானுக்கு. மொய்சின் கான் நல்ல ஓரளவு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இதே லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்காக லாஸ்ட் 2 இயர்ஸ். அதனால இப்போ ஒரு முக்கியமான பேஸ் பவுலராகவும் அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயராக வரும்போது இவரோட பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஷாபாஸ் அகமதுக்கு பேக்கப்பாகவும் வந்து ராஜவர்தன் அங்கரேக்கர் இருப்பார். ஏன்னா அங்கே ஒரு ஸ்பின்னரு, இங்கே இவர் வந்து பேஸ் பவுலர், ஒரு மீடியம் பேசர் கம் ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் அந்த ஒரு நம்பர் 7 நம்பர் 8 ஆகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து ராஜவர்தன் அங்கரேக்கரும் ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பார் ஷாபாஸ் அகமதுக்கு பேக்கப்பா. அதே மாதிரி
மணிமாறன் சித்தார்த் இவர் வந்து ரவி பிஷ்னாய்க்கு ஒரு பேக்கப்பா இருக்காரு. ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் போடக்கூடிய தமிழ்நாடு பிளேயர் தான் இவரு. ஸோ நல்ல டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரீசெண்டா அவரோட டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். லக்னோ சூப்பர் கிங்ஸ்ல லாஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸா சம்திங் ஆடிட்டு இருக்காரு. 1-2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தா முன்னால பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவர் மோஸ்ட்லி பெஞ்ச்ல தான் உட்கார போறாரு. பாப்போம் ஒரு மிராக்கிள் நடந்து அவருக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா மேபி ஒரு ரவி பிஷ்னாய்க்கு பேக்கப் ஆகக்கூடிய தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஆகாஷ் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கானுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு பவுலராக இருப்பாரு. ஆகாஷ் சிங் நம்ம ஆல்ரெடி சிஎஸ்கேல 2 மேட்ச் பார்த்துருக்கோம். நல்ல விக்கெட் டேக்கரா வந்திருக்காரு. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து சீசன்ல வந்து பட் அந்த சீசன் நம்ம செமிஃபைனல்ஸ் நம்ம போகல. செமிஃபைனல்ஸ் போனோம் பட் நம்ம கப் அடிக்கல. அந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பவுலர். அவர் வந்து அந்த டைம் நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் சிஎஸ்கேக்கு. அப்புறம் கொஞ்சம் திரும்பி பெஞ்சில் உட்காந்துட்டாரு. லாஸ்ட் சீசன்ல பெஞ்சில் தான் உட்காந்துருந்தாரு. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. இவரும் வந்து இந்த டைம் ஒரு பெஞ்சில் உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் வேற வழி இல்லை. அவர் வந்து பேக்கப்பா தான் இருக்க போறாரு ஆவேஷ் கானுக்கு. ஓவராலா இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து ஓரளவு நல்ல டீசென்டான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பட் அதே அட் தி சேம் டைம் அழகா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இங்க நான் சின்ன மைனஸா நான் பார்க்கறது போலிங் தான். ஏன்னா வந்து யாருமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பவுலரும் கிடையாது, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலரும் கிடையாது. எப்படின்னா இப்போ ஒரு ஸ்டார் பவுலர், இப்போ ஒரு பும்ரா, ஒரு ஷமி, ஒரு சிராஜ், இல்லை ஒரு ரஷித் கான், ஸோ இல்லைன்னா ஒரு பதிரனா, ஒரு சும்மா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வருவாங்க, விக்கெட் எடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கும். பட் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பவுலர்ஸாக இருப்பாங்க. இல்லை யாருமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பவுலர்ஸ் கிடையாது. ஏன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், மொயிஸ் கான், ஸோ இதே மாதிரி வந்து ரவி பிஷ்னாய், இவங்கெல்லாம் எப்படி சொல்றீங்க? இவங்க எல்லாருமே வாரி வளர் தான். ஃப்ராங்க் நீங்கள் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரி வளராக தான் இருந்திருக்காங்க. சில டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது போலிங் ரொம்ப வீக்காக இருக்கனால எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீம் இந்த வாட்டி செமிஃபைனல் போகாது. ஒரு 6th ஸ்பாட் இல்லை 7th ஸ்பாட்டில் தான் முடிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் இந்த டீமை பற்றி நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ஒரு பக்கா பிளானோட போகலான்றது இந்த வாட்டி சொதப்பி போச்சு. பட் இந்த டீம் வச்சு எப்படி 3 இயர்ஸ் இன்னும் ஓட்ட போகிறாங்கன்றது தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்க்கவே பாவமாக இருக்குது இந்த டீம். பார்ப்போம் எப்படி நம்ம சொல்றதெல்லாம் மீறி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையான்றது அது அவங்க கையில் தான் இருக்குது. பார்ப்போம் யார் மெயினாக அந்த டீமை கேப்டன்சி பண்ண போகிறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டான ஒரு டீம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.